ஓம் சிவாய. அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதி நிபுணருக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். புரோதி வருடம் புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17 வரைக்கும் உள்ள கால அளவு தான் புரட்டாசி மாதம். பேரே புரட்டாசி, புரட்டி எடுத்துருமா. இத்தனை வருஷம் எல்லாருக்கும் இனிமேல் எடுக்கும். இயற்கை சீற்றங்கள் இருக்கும், கடவுள்லாம் கொஞ்சம் இருக்கும். உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்குமா இருக்காதான் தெரியும். ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும். பூமி அதிர்ச்சி எல்லாம் யார் இருக்காலேன்னு தெரியாத அளவுக்கு ஆகும். பொருளாதாரம் சரிவு நிறைய இருக்கும். இதற்காக சண்டை கட்டலாம் யாருக்குமே தெரியாது. புகஞ்சுன்றது புகை நெருப்பு எரிஞ்சு 10 பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச அப்புறம் தான் போனது தான். வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும். முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இதெல்லாம் வரக்கூடியது தான். ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது. அதில் 90% நமக்கு 10% கூட கிடையாது. பேர்பட்ட இது நல்லவில் இருக்கும். அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா. நான் மாட்டு சுதந்திரமாக என்னவானா பண்ணிட்டு இருந்தேன்னா, அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார். உங்களால் யாரும் தடுக்க முடியாது. நம்ம தான் பலிகடாக ஆக வேண்டியதும். பரவாயில்ல, நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் முன்ன சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும். அது யாரும் நீங்கள் போய் நிவாரணம்லாம் செய்ய முடியாது. இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும். அவனை துணையோடு இருக்கணும். எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. அதனால் அவர் பிரம்மஸ்வரூபம். அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம். அவ எப்போதும் இருப்பாங்க. இருந்து கூடயே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தியையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க, அனுபவிக்க வைப்பாங்க. அவங்களோட நம்ம அனுபவிக்கணும். இதான் தாத்பரியம். இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம். இந்த மாத கிரகங்கள் போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கன்னியில் சூரியன் இருப்பார். சூரியனோடு யார் இருப்பான்னா சுக்கிரன் கேது இருப்பார். அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார். குரு ரிஷபத்தில் இருப்பார். இந்த மக்கரமாவில் இருக்குது. இந்த புரட்டாசி 29ஆம் தேதி கடைசியில் மக்கரமாக இப்போது பற்றி கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் மிதுனத்தில் இருப்பார். அதே மாதிரி சனீஸ்வரன் வக்கரத்தில் இருப்பார். நவம்பர் மாதம்தான் சனீஸ்வரன் வக்கரம் முடிகிறது. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம்தான், சமாளிக்க தான் ஆகணும். குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலத்து வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம். இந்த மாதம் மாத கடைசியில் தான் குரு வக்கரம் ஆகிறதுனால, அதாவது புரட்டாசி 29ஆம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி அக்டோபர் அப்போ தான் அவர் வக்கரம் ஆகிறார் குரு. அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லாததை பற்றி நினைக்க வேண்டாம். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்து அதை நமக்குள்ளே நம்ம பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம். வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்லாம் இருக்காது. இப்படி தான் இருக்கும். ஏன்னா சிறு தான் நம்ம பண்ணி பழக்கம். ஆனால் ஒரே வேண்டுகோள், குடும்பமாக இருந்து வாழுங்க. இத்தனால் தனிமரம் தூப்பாகாத மாதிரி இருந்தீங்க. வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லோரும் குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும், சொத்து உங்கள்கிட்ட இருக்கும், பொருள் உங்கள்கிட்ட இருக்கும், எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும். நம்மளும் நிரந்தரமாக செல்வந்தராக இருப்போம். இல்லைன்னா செல்வந்தர் எங்கேயோ செல்வோம் அப்படின்னு போயிடும். முதலீடுகள்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வெளிநாட்டில் தான் பண்ணி போன அந்த நாட்டு பொருளாதாரம் முன்னேறதோடு இங்கே ஜீரோவாக தான் இருக்கும். இது நம்ம வாங்கின வந்த வரம். எப்போதுமே இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கணும்னு தோணும். இருக்கும்போது அது இன்னும் மேலே இருந்து வேணும்னு தோணும். இது மனித சுபாவம். நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான், நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு. மற்றதெல்லாம் கிடையாது. சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூடயே இருந்து அனுபவிக்க பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார். தெய்வங்களும் நம்ம கூடயே இருக்குது. அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவாக வாழ முடியுது. இல்லைன்னா பணம் பொருள் ரிசார்ட்டு சேர்ந்திருந்தாலும் வாழவே முடியாது. நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணிட்டு ஒரு வெற்றி ஒன்று உண்டாகும். அது இங்கே கிடையாது. அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நல்லா இருப்போம். வியாபாரம் நன்னா பெருகும். எதிர்பார்த்தாலும் நன்னாவாகும். மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு, ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு, கலை தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும். இறை தொடர்புள்ள அந்த
நம்ம பாரம்பரிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு குறையும் இருக்காது. அவங்க நம்ம கூட இருக்கும், தெய்வங்கள் நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. வியாபாரம் நடக்கும். இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும். பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன? பணம் சம்பாதிக்கலாம். பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும். அதனால் இந்த டேஸ்ட்டு ஃபார் அதர்ஸ் எல்லாரோட டேஸ்ட்டு எப்படி இருந்த மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது. ஆர்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை இப்படி பண்ணாமல் பண்ணினீங்கன்னா எல்லோரும் சிறப்பாக வாழ முடியும். பணம் நிறைய வரும். அதே இந்த மாத கிரகணங்கள் எப்படி மாறுதுன்னா, இந்த 3ஆம் தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த 3ஆம் தேதி சொல்லக்கூடிய அந்த நாள், அதாவது 19ஆம் தேதி செப்டம்பர், அந்த நாள் அன்றைக்கி தான் கன்னிக்கு புதன் போவார். கன்னிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசி பருவத்தில் பண்ணுவார். இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா, சூரியனோடு சேர்ந்தால் ஒரு யோகம். இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம். அதே பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறார். அதே அப்புறம் 20ஆம் தேதி வாக்கில், புரட்டாசி 20ஆம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார். கண்ணியில் இருந்த புதன் துலாத்துக்கு போவார். கண்ணியிலேருந்து சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா 3ஆம் தேதி வருவார். 3ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த ராசி பற்றி நடக்கும். புரட்டாசி 3ஆம் தேதி, புரட்டாசி 3ஆம் தேதின்றது வந்து 19ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு 3 நாள் போதும். நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? அதே மாதிரி 20ஆம் அதே சமயத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார். அவர் வந்து கன்னிக்கு புதன் வருவார், துலா சுக்கரம் போவார். 2 பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க. எப்படி பாருங்க. அப்போ 20ஆம் தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார். ஆக துலாத்தில் இருக்கும்போது 20ஆம் தேதி புரட்டாசி 20ஆம் தேதி, புரட்டாசி 20ஆம் தேதினா உங்களுக்கு 6ஆம் தேதி, அக்டோபர் 6ஆம் தேதி, அந்த நாள் வரைக்கும் வந்து யார் கண்ணுலையும் படாத பாருங்கள். ரொம்ப டேஞ்சர், ஆபத்து. துலாத்தில் புதனும் சுக்கரனும் உட்காந்துருக்கு. அப்புறம் என்ன, அது அடுத்த மாதம் அதுக்கு அடுத்தது 28ஆம் தேதி விருச்சிகத்துக்கு சுக்கரன் போவார். புரட்டாசி 28ஆம் தேதி, புரட்டாசி 28ஆம் தேதின்றது அக்டோபர் 14ஆம் தேதி, அக்டோபர் 14ஆம் தேதி மாதம் எப்போ பாருங்கள், செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார். குருவோட சமசப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார். இது பியூட்டி என்னென்னா, சமசப்த பாறை கொடுக்கும்போது பல இண்டின்னா நமக்கு வந்து குருவனுடைய திருவுருள் மறுநாளே குரு வக்கரமாறார் 21ஆம் தேதி. அதனால் வந்து சுக்கரனுடைய சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கும். சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசாரத் குருவுடைய கால், செவ்வாய் நிற்கிற கால் புனர்பூச குருவுடைய கால், இவங்கள்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு அதே மாதிரி புதன் நிற்கிற கால் சித்திரையினுடைய கால், செவ்வாயினுடைய கால். இவங்க 3 பேர் இந்த ஆன்மீக ஆஃப் செவ்வாய், ஆன்மீக ஆஃப் குரு, இவங்களெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பாரத பூமி செழிப்பாக இருக்கும். இன்னும் கவலைப்பட வேண்டாம். மந்தமான வியாபாரம் சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்து ராசி பலனை பார்க்க போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, புரட்டாசி மாதத்தில் பலன்கள் பார்க்கும்போது எப்போதுமே இரட்ட வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய பாதை இப்படி, மற்றவங்களுடைய பாதை எப்படின்றதுக்காக அதில் நம்ம எப்படி நம்ம சௌகரியங்களை உண்டாக்கணும், மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும், நமக்கு சௌகரியங்களை உண்டாக்கணும் தான் இரட்ட வாழ்க்கைன்னு பேர். நான் நினச்சதே இருக்கணும்னு நினச்சிருந்தேன்னா அது ஓரான் வழிப்பாதை. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். இவர் அறிவு உள்ளவர்றதுக்காக வேண்டிய பகவான் எப்போதுமே மற்றவன் ஆட விட்டுட்டு அனுபவிப்பார். இந்த வேடிக்கையே தான் அவருக்கு. அதனால் வந்து சண்டையே போட மாட்டார். ஆயுதமே எடுக்க தேவையில்லை. மற்றவங்களை ஆயுதம் எடுத்து வச்சு அவனுக்குள்ளே முட்டை வச்சு நெல்லை வந்துடுவார். இந்த மாதிரி ஒரு அற்புதமான மூளை உள்ளவர். சாணக்கிய பின்னாடி பின்னாடி தெரிஞ்சுது, அது வரைக்கும் தெரியல பாருங்கள். அதாவது இதுக்கு சொல்கிறேன்னா, பகவான் பலமே கிடையாது அப்படிம்பார். அதுக்கு நேர் 7ஆம் வீட்டில் இவங்க உச்ச பலம் அதே வீடு, இதை வேடிக்கை பாருங்க. அங்கே மோட்சத்தினால அவ்வளோ பலம் கிடையாது. அதே சமயத்தில் நிற்கிற குரு, அவர் பலம் இருந்தால் போதும், கொடுக்க போகிறவர் தானே. எனக்கு பலம் வந்து என்ன பஞ்சம், எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்கள்கிட்ட இருந்தாலே போதும், அது எனக்கு தான். எப்படி பாருங்க, அதுதான் புதன். அதனால தான் மிதுனத்தை பொறுத்த வரைக்குமே இரட்டை வாழ்க்கைன்றது, நீ நன்னா இருக்கணும், நன்னா சௌக்கியமாக இருக்கணும், நீ நன்னா நன்னா இருப்பேன். இவர் அனுபவிப்பார். அவங்க நன்னா வசதியோ வாய்ப்போடு வாழணும், அந்த ஆதாயத்தை இவன் அடையணும். அப்படிங்களா? அதான் பிஸ்னஸ்மேன், பக்கா பிஸ்னஸ்மேன். அதனால் சௌரியங்களை உண்டாக்குறதுக்காக தான் புதன் இருக்கார். அதை அனுபவிக்கும் போது அவரோடு அனுபவிக்கிறது தான் பகவானுக்கு. அதுக்காக ஏகப்பட்ட தேவதைகள் படைச்சிருக்கார். சூரியனோடு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம், சூரியன்கிட்ட எல்லாமே இருக்குது, எவ்வளோ இருக்குது.
அதனால் சூரியனை வர வழிபடும் நல்லது காத்தால இருந்தது. அது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அழகாக இருக்குது பாரு. இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் மிதுனத்தில். ஏன்னா ராஜா இந்த வருஷம் ராஜார். இங்கே புதனுக்கு பகையெல்லாம் அப்படிலாம் பார்க்கப்படாது. எல்லாரோடையும் நம்ம வாழணும் உலகத்தில். நமக்கு வேண்டாலான்னா அவன் பகைவன்னா அப்போ ஒத்துமையாக இருக்க மாட்டான். ஒருத்தருக்கு இப்படி பகைன்னு ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா அதுதான் ரகசியமே, வாழ்க்கை ரகசியமே. அதில் நீ எப்படி தேறி வாழணும், எப்படி ஷேர் பண்ணிக்கணும், எப்படியெல்லாம் வாழணும், சமாளிக்கணும் அப்படின்றது தான் அந்த இடத்துல அந்த அறிவு என்ன பயன்படுத்திக்கோன்றான் பகவான். அதனால் அந்த புதன் சிறப்பாக இருக்க இந்த அமைப்பு சத்தம் போடாமல் தன்னுடைய வீட்டிலேருந்து சிம்மத்து வீட்டில் உட்காந்துருப்பார். 3ஆம் வீட்டில் உட்காந்துட்டு 3 நாளைக்கு தான் புரட்டாசி மாதம். அடுத்த கண்ணியில் புரட்டாசி மாதம் கண்ணியில் சூரியன் உட்காந்துருப்பார். இந்த 3 நாள் யோகம் கொடுப்பார். கூடையே என்ன புதாதி யோகம். இந்த மாதிரி ராசி விரோதத்தில் பண்ணால் என்ன யோகம்னு தெரியாது. 50-50 பார்த்துக்கோ. பகவானோட சமமாக பயன்படுத்திக்கிறார். சூரியன் தான் எல்லாம் கொடுத்துருக்கான். அவன்கிட்ட பாதியை வாங்கிடுறார். இவரே பகவானாக இருக்கிறதுனால சத்தம் பண்ணாமல் வாங்கி அவன் போய் கொடுத்து தன்னுடைய ஆட்களுக்கு புதன் தன்னுடைய ஆட்களுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அப்போ என்ன ஆகும்? வியாபாரம் இந்த புதனில் சொந்தக்கூடிய புதனத்தை பிறந்தவங்களாம் வியாபாரம் பண்ணனா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சடனாக டிமாண்டு எதிர்பார்க்க வரும். சப்ளை வித்தனம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த ஷார்ட் பீரியடில் அமாசிங் வெல்த்து பிரமாதம் சம்பாதிச்சிருவாங்க. கால அளவு எப்போன்னு அவ்வளோ ஒன்றும் இல்லை. இந்த கால அளவில் எப்படி சம்பாதிக்கிற, எவ்வளோ கொடாதம் இருக்க உனக்கு சௌரியம் பண்ணிக்கிறேன்னு பார்க்குறது தான் இது இந்த காலம். அந்த காலத்தில் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நடக்கும். குடும்பம் சிறப்பாக இருக்கும். வெளிவட்டாரம் சௌரியமாக இருக்கும். வெளிவட்டாரம் மோசமாக இருக்குது சொன்னீங்க எல்லாத்துலேயும். அந்த மாதிரி இருந்தால் தான் இவாளுக்கு வியாபாரிக்கு அனுகூலம். நிறைய பேஷண்ட் இருந்தால் தான் டாக்டருக்கு அனுகூலம். நிறைய திருடு போச்சுன்னா தான் போலீஸ்காரனுக்கு அனுகூலம். நிறைய செலவு பாழா போனால் தான் அரசாங்கத்துக்கு நிவாரணத்துக்கு அனுகூலம். இப்படி நல்லமோ செலவிக்கிறது எல்லாமோ ஒருத்தருடைய இம்சை மற்றவனுக்கு சௌரியம். லாஜிக்காக பேசும்போது ஒருத்தருடைய பாதகம் இன்னொருத்தருக்கு பாதகம். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். உலகத்தை புதுசாக ஒன்றும் இல்லை. நம்ம மனசு திடமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், எப்போதும் இருக்கணும்னா பகவான் கூட இருக்கான்னு உணர்வோடு இருங்க. நம்மளாக செய்யணும்னா நம்ம ஏன் நஷ்டப்படணும்? நம்மளாக செய்யணும் நம்ம ஏன் முட்டாளக்கப்படணும்? நம்மளாக செய்யணும் கை கட்டி போட்டால் வாயை மூடி ஒன்றுமே பண்ண முடியலன்னு இருக்கும். குடும்பத்துலேயும் அப்படி வெளியிடத்துலையும் ஏற்பட்டான். இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும். அதிலிருந்து நம்ம சமாளித்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் இந்த மாதம் சேலஞ்சிங் லைஃபு. ஏன்னா வெளிவட்டாரத்தில் அதிகமாக ஈடுபடுறதுனால குடும்பத்தை கவனிக்க முடியாது. குடும்பத்தில் கவனிக்கணும்னு பார்த்தா வெளிவட்ட கோட்டை விடுவீங்க. இதுதான் இந்த மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும். சம்பந்தப்பட்ட குரு 12ஆம் வீட்டில் உட்காரட்டான். சந்திரன் கால் நிற்கிறார். நல்லா தள்ளதாக போச்சு. சந்திரன் நான் 2ஆம் வீட்டுக்காரி. பொதுவாக சந்திரன் முக்கிய தாய்ஸ்தானம். அதனால் தாய்ஸ்தானம் சம்மந்தப்பட்ட சந்திரன் அந்த மூளை சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ், பொறுமை, விவேகம், அறிவு, ஞானம் இதெல்லாம் கொடுக்கறதுனால சமயோஜித சிந்தனைகள் நிறைய வந்து சாதகமான முறையில் எல்லாரும் ஈர்த்து சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் குருவுடைய கால் நிற்கிறதுனால புதன் அந்த சம்பந்தப்பட்ட மிதுனத்து சம்பந்தப்பட்ட வீட்டில் செவ்வாய் உட்காந்து கொடுக்குறார். செவ்வாய் முக்கியமான காரணகர்த்தாரார். ஏன்னா அவர் தான் லாபாதிபதி, 6ஆம் வீடு அதிபதி. 6ஆம் வீடு அதுக்கு சம்பந்தப்பட்ட செவ்வாயினுடைய 11ஆம் வீடு சொல்லக்கூடிய அதுவும் லாபத்தை கொடுக்கூடாது. இல்லாமல் இருக்கிற இடத்துல தான் நீ கொடுக்கணும். இருக்கிற இடத்துல கொடுக்கறது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் டிமாண்ட் அக்கச்சக்கமாக இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக டிமாண்ட் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய தேவைகள் இருக்கிறதுனால நம்ம வியாபாரங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். பொருள் வரத்தும் நிறைய இருக்கும். ஏன்னா சுற்றி நாடெல்லாம் அடி வாங்கிடுது. அதனால் அங்கேருந்து எல்லாம் இம்போர்ட்லாம் பண்ண முடியாது. இங்கே இருக்கிறத வச்சு அனுபவிச்சுட்டு வியாபாரத்தை பிரிக்க தான் ஆகணும். அதனால் இதெல்லாம் இருக்கும்போது எல்லாருக்கும் நிறைய வேலை கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். குறையே இருக்காது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும். வெற்றி வியாபார நிலைகள்னால் இல்லை. மூளை பயன்படுத்தி
தானாக வந்து இவங்க டிமாண்ட் கொடுக்கும், தானாக பொருள் கொடுப்பாங்களா, தானாக வாக்கு சாமர்த்தியம் கொடுப்பாங்களா? இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணிக்கணும். சூழ்நிலையை உண்டாக்கி கொடுப்பாரு. மற்றபடி அதனால் எல்லா காலத்துலேயும் இப்படிலாம் இருக்கணும், எப்படி சமாளிக்கணும்ன்ற யுத்தியை இந்த மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதனால் கவலைப்படவே தேவையில்லை. திருமண வாழ்க்கை இவாளுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். எல்லா காலத்துலேயும் நம்பிக்கையே வராது. பேசுகிறதெல்லாம் பேசும்போது அப்போவும் நம்பிக்கையே வராது. நல்லா வெளிவிட்டால் நல்லா பேசிப்பாங்க. குடும்பத்துலேயும் ஒரு அந்யோன்ய பாவத்தை இவங்க இயற்கையாக உண்டாக்கிக்கணும், இயற்கையாக இருக்கணும். ஆனால் போலியாக உண்டாக்கிப்பாங்க. அதுதான் பெரிய தொல்லை தினத்தில். அதை கொஞ்சம் வெளியில் வியாபார நோக்கத்தோடைய பழகி தானா மாதிரி பழகி வீட்டிலே அது மாதிரி பழகினேன்னா குடும்பம் சோபிக்காது. அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அந்த குணங்கள் இருக்கும் உங்களுக்கெல்லாம், அதை கொஞ்சம் மாற்றிக்கிறோம். இது வரைக்கும் சொல்லலை, இப்போ சொல்ல வேண்டிய நிலைமை எடுத்து. ஏன்னா வெளியில் வந்து பீரியடில் அவுட் ஹேண்டில் சிச்சுவேஷன்றது நீங்கள் பண்ணலாம், மற்றவங்க குடும்பத்து உள்ள பண்ணணும். பிரச்சனைகளை கொண்டு விட்டுரு போகிறாங்க, பார்த்துக்கோங்க இந்த விஷயத்தில். ஏகப்பட்ட குடும்பம் ஒற்றுமையை பேணி ட்ரை பண்ணிடுங்க. எப்போதும் சொல்கிறேன், குழந்தைகளும் எல்லாத்தையும் உங்கள் கூடயே எப்போதுமே அதிக கண்காணிப்பு இருக்கணும். அதெல்லாம் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உறவுகாரங்களை எதுக்கும் பகைச்சிக்காதீங்க. தட்டின்னு போயிட்டு நல்லது பொல்லாதுகள் நிறைய வரணும்னா நம்ம வீட்டிலே நல்லது பொல்லாது வரணும் அவசியம் இல்லை. குடும்பத்தை சம்மந்தப்பட்ட தன்னுடைய உறவுகள் நான் கை கொடுக்கும், நண்பர்கள் கை கொடுப்போம், அவங்களோட அதிக உறவு மேம்படுத்தும். அப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அதே சமயத்தில் லாபஸ்தானம் சம்மந்தப்பட்ட செவ்வாய் கூட புதன் காலில் இருக்கிறதுனால குரு காலில் நிற்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஆதாயம் கிடைக்கும். ஜென்மத்தில் நிற்கிறார் அந்த புதனும் சூரியனும் ஒரு 3 நாள் பண்ணுறதுனால ராசி அதுவும் நிறைய யோகம் கிடைக்கும். அதே மாதிரி அவர் 4ஆம் இட அதிகாரி மட்டும் இல்லை, சூரியன் வந்து வீரியஸ்தானாதிபதி 3 நாளுக்குரியவர். அதனால் மாற்றிக்கு பண்ணிக்கிறீங்க. அதே சமயத்தில் சுக்கராச்சாரியார் வீடு மாற்றினா கூட கண்ணிலேருந்து துலாத்துக்கு வந்துடுவார். ஒரு 20 நாள் கழிச்சு புதன் துலாத்துக்கு வந்துடுவார். 2 பேரும் உட்காந்து உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. தினத்துக்கு கேட்கவே வேண்டாம், தன்னாவே இருக்குது. உங்களுக்கு அந்த தன்னாமாரை அமைப்பில் கொடுத்து சனீஸ்வரன் அங்கேருந்து விருச்சிகத்துக்கு வந்த சுக்கரனை பார்க்குறாரு, யோகம் கிடைக்கும். சுக்கரன் குரு காலில் விசாகம் நிற்கிறார். குரு தொடர்பு கொள்ள முடியும், நேரடியாக குருவையும் பார்க்குறாரு. அதுக்கு அடுத்த நாள் உடனடியாகவே 29ஆம் தேதி குரு வக்கரமாறார். குரு வக்கரமானால் உங்களுக்கு சந்தோஷம். என்னது, நாட்டில் முடை இருந்தால் தான் எங்கெங்கே வேலை சம்பாதிக்கலாம், டிமாண்ட் க்ரியேட் பண்ணி சம்பாதிக்க முடியும். எப்படியும் எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிப்பீங்க. இது வந்தாலும் சம்பாதிக்கிற நல்ல ஐடியா உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் எல்லா காட்டிலும் பழிச்சுப்பீங்க. அதே சமயத்தில் குழந்தைகள் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் பூர்வப்புன்னு சொல்லி துலாத்தில் உட்காந்துருக்கிறதுனால சுக்கிரனும் புதனும் ஒன்றா உட்காந்துருங்க. உங்களை காட்டில் பிரில்லியண்ட்டாக எல்லாமே இருக்குது, பில்லியன்ஸி காட்டும். வீட்டில் குழந்தைகளும் எல்லாருமே பெரியவங்கள் எல்லாருமே நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, குடும்ப விருத்தி உண்டாகும். ஏன் 2 பேர் யோகாதிபதிகள். சுக்கராச்சாரியார் அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி, அயன சயன போகஸ்தாதி. புதன் அவரே சுகஸ்தானாதிபதி. எப்படி இருக்கு பாருங்கள், நிற்கிற கால் புதன் சித்திரையில் நிற்பார், செவ்வாய் தொடர் வந்துடுது. அதே சமயத்தில் சுக்கராச்சாரியார் குருவுடைய கால் நிற்பார் விசாகத்தில். என்ன வேணும் உங்களுக்கு, அடுத்த வீட்டுக்கு போனாலும் விசாகத்தில் இருப்பார் இல்லையா. சனீசன் தொடர்பு கிடைக்கிறது, குரு தொடர்பு நேரம் கிடைக்கிது. என்ன வேணும் உங்களுக்கு, எங்கிட்ட இருந்தால் என்ன, உங்கள்கிட்ட இருந்தால் என்ன, எனக்கு இப்போ தேவை கொடுத்தா வாங்கிக்கிறவங்கள்ட்ட, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள ஒரு இது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இந்த மிதுனம் தான். இந்த மிதுனத்தில் இந்த மாதிரி இருக்கும்போது வாழ்க்கை ரசிக்கும் அவங்களுக்கு. ஆனால் ருசிக்காது. ரசிக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா ரசனை மற்றவங்களை பார்த்து ரசிப்பாங்க தவிர இவங்க வாழ்க்கையை 0 ஆக்கிடுவாங்க. குடும்பத்தில் வியாபாரமாக குடும்பத்தை பார்த்தானா போச்சு. இந்த மாரவாடிகள்லாம் பார்த்தா குடும்பத்திலே வியாபாரம் பண்ணுவான். ஒரு ஊருக்கு போனால் சாமான் அங்கேருந்து சமைப்பான், அங்கேருந்து இங்கே கொண்டு வருவான், அங்கே பண்ணுவான், அந்த வீட்டிலே தங்கிப்பான், எல்லாம் மட்டும்தான் அவனுக்கு உண்டானதை கொடுத்துருவான். வியாபாரமாகவே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது எப்படி இருந்தாலும் சரி, குடும்பம் நல்லா நடக்கும், பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. பசங்க வாரிசுகள் நல்ல புத்தியோடு செயல்படும். எல்லாமே எப்போதும் அவளை வீழ்ச்சி கவலைப்பட தேவையில்லை. ஸோ ராகுக்கு கேந்திரத்தில் இருக்குது, எல்லாம் மிதனம் அந்த கேந்திரத்தில் இருக்குது. செக்யூரிட்டி கார்டு பர்மனண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த உலகத்தில் எந்த பாய் பண்ணாலும், ஒரு பிளேன் போச்சு, அந்த பிளேனில் எல்லாமே செத்து போயிட்டாங்க.
ஒருத்தனே ஒரு குழந்தை தப்பிச்சு வந்தது. அது மாதிரி இந்த முந்தினத்தில் மாத்திரம் எப்படி போனாலும் எழுதி வந்துடுவாங்க. அந்த ஒரு அமைப்பு அவளுக்கு இயற்கையாக கொடுத்துருக்கு. ஏன்னா கண்ணியினுடைய 10ஆம் வீடு இது, மிதுனத்துடைய 4ஆம் வீடு கன்னி. எப்படி பாருங்கள், 10ஆம் வீடு வீட்டில் கன்னிக்கு 10ஆம் வீடு மிதுனமாக இருந்தனால, அதே மிதுனத்துக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் தான் உங்களுக்கு புதன் உச்சமாவார் கண்ணியில். 4ஆம் வீடு இந்த மாதிரி பலமாக உச்சமாகக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அறிவு ஸ்தானம் மேலே மேலே இருந்து போகிறது. பயன்படுத்த பொருள் ஞானம் புத்தி எல்லாம் விருத்திக்கு வரணும். அதான் நான் உங்களுக்கு 4ஆம் வீடு உயர் படிப்புன்றாங்க நம்ம. அதான் வேற ஒன்றும் இல்லை. குடும்ப விருத்தி வரும். மாமஸ்தானம் மாமாவோட ஸ்தானம் அம்மாவுக்கு அந்த இதெல்லாம் விருத்திக்கு வரும். இவ்வளோ இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது அஷ்டமிங்க அதிர்ஷ்டத்திலே தானாக ஒரு தனியாக பேக்கெட் கொடுத்தா மாதிரி வச்சு அனுபவிங்க அப்படின்னு சொல்கிறாலும் கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குது. ஆக திருமண பாக்கியம்லாம் நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை. கரெக்டாக அந்த நேரத்தில் கரெக்டாக அது குழந்தைகளுக்கு நடந்தே போயிடும். போஸ்ட்போன்லாம் பண்ண முடியாது. அதனால் வெரி ஷார்ட் பீரியடில் விறுவிறு நடக்கும். ஏன்னா பின்னாடி குரு வக்கரமாக போகிறார். அதுக்குள்ளேயும் இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் கல்யாணம் பண்ணுறார். அது நம்ம நார்மலாக செய்யக்கூடிய வாழ்க்கை. கல்யாணத்தை பண்ணிட்டு 4 கழுத்து அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் உங்கள் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படியே நடக்கும். உங்களுக்கு என்ன ஒரு வீட்டுக்கு மருமக வரணும், அவ்வளோதான். அதை வந்த பிறகு நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதானே. எப்படி இருந்தானே. அதனால் எது எப்படி இருந்தாலுமே எனக்கு உடம்பு சரியில்லாததுக்காக வேலை நடக்க தான் செய்யும். என்கிட்ட பணம் இல்லாததுக்காக இங்கே தான் வாங்கி பணம் செஞ்சுட்டு இருப்போம். அது மாதிரி குரு வக்கரமானாலும் பயப்பட வேண்டாம். சனீஸ்வரன் வக்கரத்தில் ஒரு மாதத்தில் வந்துடுறாரு இல்லை. அந்த கிரிட்டிக்கல் பீரியடு ஒரு மாத காலம்தான். அது இப்போ இல்லை, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இப்படி ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு காலத்தில் வியாபாரங்கள் அந்நிய நாட்டு முதலீடு சம்மந்த விஷயங்கள் மட்டும் 0 ஆகிடும். தயவுசெய்து இங்கே கொஞ்சம் காலம் வரைக்கும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க சொல்லி வாழ்த்து அமைக்கிறேன்.